மதுரை நெருங்கியாச்சு. மதுரை வழியில் சேவை வெகு சிறப்பாக நடைபெற்று இருக்கு. சிறப்பான சேவை பாருங்க. சாப்பாடு, பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணீர் எல்லாரும் வந்து இது கரெக்டா எந்த ஏரியா? இது கப்பலூர் டோல்கேட்டு பக்கத்தில் வந்து நம்ம பக்தர்கள், முருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்த குடிநீர் பாட்டிலு, பிஸ்கெட்டு, சாப்பாடு எல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்தர்கள் வரக்கூடிய வழியில தேவைப்படுறவங்க அந்த கப்பலூர் டோல்கேட்டு பக்கத்தில் வந்து சப் ரோட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தேவைப்பட்டவங்க வந்து வாங்கிக்கலாம். சாப்பாடு, பிஸ்கெட்டு, தண்ணி நம்ம சங்க பரிவார் சங்க பொறுப்பாளர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்பாடு செய்து சிறப்பாக வந்து எல்லாரும் வாங்கி போயிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேவை பிஸ்கட் பாக்கெட் பாருங்க. நம்ம நண்பர்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சேவை செய்கிறாங்க. நம்ம பாருங்க தண்ணீர் பாட்டில் எந்த விதமான பஞ்சமும் கிடையாது. நம்ம பக்தர்களுக்கு கண்டெய்னர்ல எல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி பாட்டில் செமையாக எவ்வளோ வேணாலும் இருக்குது. வாங்க பக்தர்கள். சாப்பாடு அதே மாதிரி பாருங்க. இந்த பாருங்க வந்து வண்டி வாகனம் வந்துட்டு இருக்குது. சேவை தண்ணி பாட்டில் வந்து நின்ன உடனே தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்குமே தேவைக்கு. பக்தர்கள் யாருமே பசி இல்லாமல் இருக்கணும். பசியோட யாரும் போகக்கூடாது. அதில் தேவைப்படுற தண்ணி பாட்டிலாக இருக்கலாம், பிஸ்கட்டாக இருக்கலாம், சாப்பாடு இங்கே இருக்குது. எத்தனை பக்தர்களோ அவங்க எண்ணத்தை சொல்லி அந்த வேனில் வாங்கிட்டு போய்க்கலாம். எல்லாமே கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம முருக பக்தர்கள் வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதுக்காக இந்த பக்கத்தில் நம்ம கிழக்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தென்கோடியிலேருந்து வரக்கூடிய அனைவருக்குமே மதுரை கப்பலூர் டோல்கேட் அருகாமையில் வந்து சப் ரோடு, டோல்கேட்டுக்கு முன்னாடி சப் ரோட்டில் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம இந்து சொந்தங்கள் அனைவரும் அருமையான சேவை. தேவைப்படுறவங்க சாப்பாடு தேவைப்படுறவங்க எல்லாருமே வந்து இதில் வாங்கிக்கலாம். தண்ணியாக இருந்தாலும் சரி தான், பிஸ்கட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. அருமையான சேவை. நம்ம பாருங்கள், இது முன்னாள் குமரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ் அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம கோட்டை பொறுப்பாளர் கிருஷ்ணகுமார் நிற்கிறாங்க. மாவட்ட முன்னாள் பொதுச் செயலாளர், இப்போ துணைத் தலைவர் ஜெகநாத் அவங்க பாருங்க. இப்போ எல்லாம் எல்லாருமே அருமையான சேவை. ஒரு மரத்து நிழல்ல எல்லாரும் சேவையில் ஈடுபட்டுருக்காங்க. தேவைப்படுறவங்க சாப்பாடு தேவைப்படுறவங்க, தண்ணி தேவைப்படுறவங்க, பிஸ்கட், இதில் எதுவுமே அன்னதானம். உங்களுக்கு யாருமே பசியோட போகக்கூடாது. வந்து இந்த கப்பலோட டோல்கேட்டுக்கு முன்னாடியே இருக்குது. சப் ரோடு சைடில் வந்து டோல்கேட் பக்கத்துலேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க. வாகனத்தில் வர்றவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க, இதை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. மாநாட்டுக்கு பசி இல்லாமல் போகணும் சொல்லிட்டு கப்பலூர் டோல்கேட் அருகாமையில் இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப் ரோடு சைடில் வந்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கத்தில் ஆமாம் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சப் ரோடு ஏறுறதுக்கு நம்ம தொண்டர்கள் காவி கொடி வச்சு அங்கே சைடு வச்சுட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு தேவைப்படுறவங்களாம் வாங்க. எந்த விதமான ஒரு தட்டுப்பாடும் கிடையாது யாருக்குமே. பசி இல்லாமல் போனோம், தண்ணி தாகம் இல்லாமல் போனோம். இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி பாட்டில் நினைக்கலாம் இது வந்து ஏதோ சும்மா. கண்டிப்பாக நம்ம பக்தர்களுக்காக சங்க சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு உணவு. பாருங்கள், நம்ம மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர்டி சுரேசன் அவங்க வந்திருக்காங்க. அதுபோக பக்தர்கள் எல்லாருமே வாங்கிட்டு தான் போகிறாங்க. அந்த செழிப்பா யாருக்குமே பசி ஆறி தான் போகணும். பாருங்கள், வேனில் வந்தவங்க வாகனத்தை நிப்பாட்டி விட்டுட்டு தேவைக்கு எடுத்துகிட்டு போங்க. யாருமே வந்து தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல, தேவைக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. பசியோட யாரும் போகக்கூடாது. சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள், சேவா நண்பர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய குமரி மாவட்ட பாஜக சொந்தங்கள் இருக்காங்க. இந்த ஏரியா வந்து பசியாக இல்லாமல் போனோம். கப்பலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே நம்ம பாஜக சொந்தங்கள் வந்து காவி கொடி வச்சு சைடில் வந்து வழிகாட்டிட்டு இருக்காங்க. அன்னதானத்துக்கும் இந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்கும் தண்ணீருக்கும் பஞ்சமே இல்லை. எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடுங்க. யாருமே பசி இல்லாமல் போகாதுங்க. வாகனத்தில் சாப்பாடு இல்லாதவங்களும் வந்து வாங்கிக்கோங்க. தண்ணி பாட்டில் தேவைப்படுறவங்க தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க. இது எங்கடா போகுது? தேவைக்கு எடுத்துகிட்டு போங்கண்ணா. வந்து பாருங்கள், இந்த பார்த்தீங்களா தண்ணி தேவைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொல்லியிருக்குது. எல்லாருமே இது வந்து சேவையில் முக்கியமான சேவை. யாருமே வந்து தாகமாக இருக்கக்கூடாது, பசியாக இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயில், அவ்வளோ வெயில் இருக்குது. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த கப்பலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்து சொந்தங்கள் வந்து காவி கொடி வச்சு வழிகாட்டுறாங்க. அந்த அதுக்கு சப் ரோட்டில் வரக்கூடிய இடத்துல எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. பசி இல்லாமல் போங்க, தாகம் இல்லாமல் போங்க. மாநாட்டில் இப்போ போனீங்கன்னா வெயில் கடுமையான வெயிலாக இருக்குது. ஸோ எல்லாரும் வாங்கி பயன்படுங்க. என்ன பாருங்க, சாப்பாடு, பிஸ்கட்டு எதுவுமே. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த தகவல் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்துடக்கூடாது.
தெரியாதவங்க, இது நம்ம சப்ரு அந்த இதில் டோல்கேட்டுக்கு முன்னாடி வரக்கூடியவங்க இந்த தகவல் தெரியாமல் இருந்துச்சுன்னா அது தெரியறதுக்காண்டி இதை பார்க்குறவங்களுக்கு. ஸோ இதை நிறைய அதிகம் பேர் பகிருங்க, நம்ம பக்தர்கள் வாங்கி பயனடையிட்டு. ஏன்னா இந்த மாதிரி சேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியல. இந்த பாருங்க சாப்பாடு, நீங்க நினைப்பீங்க சாப்பாடு பார்சல் எந்த மாதிரி இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. அண்ணா இந்த சாப்பாடை காமிக்க கொஞ்சம். இந்த பாத்தீங்கன்னா அன்னதானத்துல வந்து நம்ம சிறப்பான சாப்பாடு தேவையான அளவு வச்சிருக்காங்க. நம்ம வாகனத்துல வரக்கூடியவங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் வந்து அருமையான ஒரு சேவை, சிறப்பான சேவை. ஆனா இதுதான் முக்கியமா ஒரு மாநாடு, முருக பக்தர்கள் மாநாட்டுல எந்த மாநாடு நடத்தினா வாகனம் தான் ரொம்ப முக்கியம். இந்த சாப்பாடு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அது வந்து பாத்தீங்கன்னா யாருமே ரொம்ப ஊபிஸ்கள் பாத்தீங்கன்னா அது ஏற்பாடு இருக்காது. ஏன்னா 200 ரூபா வாங்கிட்டு அவன் எங்கேயாவது சாப்பிடுவோம், இல்லைன்னா எங்கேயாவது வழியில வச்சு இது பண்ணுவோம். இது நம்ம இன்னைக்கு வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் அவ்வளவு அருமையான சாப்பாடுலாம் செஞ்சு வீட்டுல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் பக்தியோட அருமையா ஒவ்வொரு கோயிலையும் வேல் பூஜை செய்து வேல் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ ஒற்றுமை. ஏன்னா இந்த மாதிரி ஒற்றுமை வேற எந்த ஒரு யாருக்கிட்டே இருக்க இந்திய இயக்கங்கள்கிட்ட இருக்குது பாருங்க. முருக பக்தர்னாலே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. வாங்க எல்லாரும் வாங்க. கப்பலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே நடக்கிற ஒரு சேவை வந்து சாப்பிடாம போகக்கூடாது, பசியோட போகக்கூடாது. பாருங்க அவ்வளோ அருமையான ஒரு சேவை. நண்பர்கள் வாகனங்கள்லாம் நிப்பாட்டி எல்லாம் வாங்குறாங்கன்னா பாருங்க, நம்மளை பார்த்தோன்னே எல்லாம் வாங்குறாங்க பாருங்க. தண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மாநாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு பசியோட போகக்கூடாது. மற்றவங்க இந்த பகுதியோட போகக்கூடியவங்க தேவைப்படுறவங்க இதெல்லாம் வாங்கி இது பண்ணுவோம் பசிக்கு. நம்ம மாநாடு சூப்பராக ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே நான் கலந்துகள் 20 பாட்டில் நம்ம நண்பர்கள் கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பொய்யான தகவல் கிடையாது, நேரலை. நானும் வீடியோ எடுத்து எங்கேருந்து பழைய வீடியோலாம் போடலை. இது உண்மையாவே நம்ம இன்னைக்கு முருக பக்தர் மாநாட்டில் நடக்க இருக்கிற மாநாட்டுக்கு அங்கே ஏற்கனவே நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. வர வழியில ரொம்ப தூரத்துல இருந்து பயணிக்கக்கூடியவங்க எல்லாம் வெயில், பயங்கர வெயில், ஹீட்டு, அதுல தண்ணி தாக இருக்கும், வாங்குறதுக்கு கடைகள் இருந்திருக்காது. ஸோ இந்த இடம் வந்து அருமையான ஒரு ஏற்பாடு செய்து நம்ம காவி சொந்தங்கள் கண்காணிச்சு. இப்போ இடம் தெரியாம இருக்கலாம். இடம் வந்து கப்பலூர், நம்ம மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கப்பலூர் டோல்கேட் இருக்கு இல்லையா, டோல்கேட்டுக்கு பக்கத்துல முன்னாடி சப் ரோடு இருக்குது. அதில் நம்ம காவி சொந்தங்கள் வழிகாணிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஹரிஸ் ஹோட்டல், நம்ம இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்து ஹரிஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே, அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டில் நம்ம மக்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அதை வாங்கிக்கோங்க. என்ன பாருங்க, நம்ம பக்தர்கள் லைனில் வண்டி வாகனத்தை விட்டுட்டு நிற்கிறாங்க பாருங்க. சாப்பாடு, தண்ணி, இந்த மாதிரி பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கும், செழிப்பாக இருக்குது. வாங்க எல்லாரும் பசி இல்லாமல் சாப்பிட்டுட்டு போங்க. பாருங்க இந்த கண்டெய்னர் வந்து இது ஃபுல்லாக இந்த ஹரிஸ் ஹோட்டல் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட், கப்பலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி பக்கத்துல சப் ரோடு ஏறுது. காவி சொந்தங்கள் இந்த இதை காமிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த காவி கொடி காமிச்சு. என்ன பாருங்க, தண்ணீர், எல்லா வாகனமும் தண்ணி தேவைப்படுது. கண்டெய்னர்ல செழிப்பா வாகனத்துல தண்ணீர் இருக்குது, பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. அப்புறம் சாப்பாடு இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்கலாம். என்ன பாருங்க, கார்ல எல்லாருமே தேவையான அளவு சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க. நம்ம வந்து யாருமே இது வந்து பொய்யான தகவல் கிடையாது, நேரில் நடந்துட்டே இருக்குது. பாருங்க அருமையான சேவை, சிறப்பான சேவை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இது நடத்துறது முக்கியம் கிடையாது, நமக்கு அவ்வளவு பாதுகாப்பாக பக்தர்கள் வழி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, பக்தர்களுக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற மாநாடுகள்ல பார்க்கும்போது இது கட்சி மாநாடு கிடையாது, பக்தர்கள் மாநாடு. இந்த பக்தர்கள் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, கண்டெய்னர்ல தண்ணி, பசங்க எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா சூப்பரா சேவை பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து நேரலை. திரும்பவும் சொல்றேன், எந்த ஏரியான்னு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கப்பலூர் டோல்கேட்டு மதுரைக்கு முன்னாடியே, நம்ம கன்னியாகுமரி சவுத்தில் இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, இதுக்கு கோவில்பட்டி, சாத்தூர், தென்காசி, கடை, இங்கே இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய அனைவரும் கப்பலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஹரிஸ் ஹோட்டல் இருக்குது. அதில் நம்ம காவி சொந்தங்கள் காவி கொடி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சப் ரோட்டில் சைடில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அனைவரும் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம பக்தர்களுக்காகவே நம்ம சங்க சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கிறது. இலவசம் தான், இது எதுவுமே காசு கிடையாது, இலவசமாக கொடுக்குறோம் நம்ம. அதனால பக்தர்கள் வாங்கி இதை வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி அதை பசியாற்றிட்டு போங்க, பசியோட போறீங்க பாருங்க. எல்லா வண்டிக்கும் தேவையானதை கொடுக்குறாங்க, யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவ்வளவு அருமையான ஏற்பாடு. யாரோ வர்றாங்க போறாங்க ஏனோ தானோ நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தண்ணி தேவையா தண்ணி, பிஸ்கட் தேவையா பிஸ்கட். இந்த பாருங்க பிஸ்கட், காரா இருந்தாலும் சரி, வேனா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே கொடுக்குறாங்க.
சாப்பாடு அது போக இதெல்லாம் தேவையில்லாமல் நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க சாப்பாடு வாங்காமல் இந்த நம்ம பிஸ்கட் தண்ணி வாங்கிக்கிறாங்க. பாருங்க எல்லா இடமே அடிப்படை நம்ம சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மேக்சிமம் இந்த இளைஞர்கள் பாருங்க, பசங்க எல்லாருமே அருமையான சேவை, சிறப்பான ஒரு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேவைக்கு வாங்கிக்கோங்க. யாரும் தேவைக்கு அதிகமாக வாங்கி அதை தூர போடுறோம் இந்த வெளியில் கொட்டணுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் தேவையான அளவு வாங்கி பயனடைங்க. பசிக்கான சாப்பாடு இந்த விஷயங்கள் வந்து முதல்ல எது முக்கியமான தேவைங்கிறத நம்ம அடிப்படையாகவே தெரிஞ்சு வளர்ந்தவங்க நம்ம. தண்ணி ஓகேவா, ரொம்ப முக்கியமான விஷயம். அடிப்படை தேவை சாப்பாடு, தண்ணி, பிஸ்கட்டு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். அதை வந்து நம்ம கப்பலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே பக்கத்துல அதில் வந்து செப்பரேட் இருக்கு, ஹரிஸ் ஹோட்டல் பக்கத்தில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரியா, எல்லாரும் வாங்கி அருமையாக வந்து பசியாற்றிட்டு போங்க. வாங்கிட்டு போய் கொஞ்சம் தள்ளி உட்காந்து கூட சாப்பிடலாம். எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்து கொடுத்துருக்குது. பாருங்க, வாகனங்கள் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆயிரக்கணக்கில் வாகனங்கள் வருது, லட்சக்கணக்கில் மக்கள் வர்றாங்க. சவுத்துலேருந்து உள்ள மக்கள் மதுரைக்கு இந்த பக்கம் உள்ளவங்க தெற்கு. ஸோ எல்லாருக்குமே தேவையான அளவு தண்ணீர் கண்டெய்னரில் நிற்குது, சாப்பாடு இருக்குது, பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. உங்களுக்கு தேவையானது பசியோடு யாரும் இருக்கக்கூடாது. முருகபக்தர் மாநாட்டுக்கு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே, நாங்கள் அப்போ இனி